ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா லாங் பேக் அப்புறம் என்னோட பெஸ்ட்டியை மீட் பண்ணி, அதுவுமே கிட்ஸோட ஃபேமிலியோட மீட் பண்ணி, ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த்தில் ஒரு வைப்பாக நம்ம என்ஜாய் பண்ணுற சான்ஸ் எல்லாம் யாருக்கும் கிடைக்கும்னு தெரியல. எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவள் எங்களுக்கு சமைச்சு போட்டு அவளோட எல்லா ஸ்பெஷல் டிஷ்ஷஸையும் சாப்பிட்டு இந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணது எனக்கு தி பெஸ்ட் மொமெண்ட்டாக இருந்தது. என்னோட பையனும் அவளோட பசங்களும் 2 பேருமே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக நாங்கள் 2 பேரும் எப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருந்தோமோ, அதே மாதிரி அவங்க 2 பேரும் இருந்ததை பார்க்குறப்ப எங்களுக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே வேணாண்டாப்பா, போதும் சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பிளான் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலியோட கிட்ஸோட நாங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே பக்கத்து ஊருக்கு போகிறதுனாவே நடக்காது. பட் எங்களுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சினே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டு தான். லைக் எங்களோட ஹாப்பினஸ்ஸை வேர்ட்ஸாலலாம் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. பிகாஸ் என்னோட ஹஸ்பண்டும் அவளோட ஹஸ்பண்டும் மேரேஜில் மட்டும் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவள் மேரேஜ்லேயும் என் மேரேஜ்லேயும் தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஜஸ்ட்டு சேட்டில் பேசுகிறது மட்டும்தான். பட் அவங்களையும் 2 பேரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி என்னோட கிட்ஸு அவள் நானுன்னு ஒரு செம்ம வைப்பில் நாங்கள் எல்லாருமே எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எங்கள் குட்டி ஷாஷ் குட்டி டின்ட்டுன்னு நாங்கள் கூப்பிடுவோம். அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. என் பையன் அவன் ஓன் பிரதரை விட இவன் கூட தான் அதிகமாக விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் ஈஷா, கெவின், கெஷு, டின்ட்டு நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு இது பெஸ்ட்டு மொமெண்ட்டாக இருந்தது. இந்த மொமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணாமல் இருந்தால் எப்படி, அப்படி கேப்சர் பண்ணதை என்னோடய விலாகில் போடாமல் இருந்தேன்னா எப்படி, அதுக்காக தான் இந்த ஹாப்பி மொமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களோட வெல்விஷஸ்ஸு எங்கள் கூட க்ளோஸாக படித்த எல்லாருமே இந்த ட்ரிப்புக்காக எங்கள் கூட சேட் பண்ணாங்க. இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணி போனது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலியாக போனது தான். ஈவன் லைக் 2 ஃப்ரெண்ட்ஸ் போகிறது பெரிய விஷயம் இல்லை. ஃபேமிலியாக எந்த ஈகோவும் கிளாஷ் ஆகாமல் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு டே ட்ரிப்பு. நான் 5-6 டேஸ் நாங்கள் என்ன பண்ணோம் மலேசியாவில் அப்படிங்கிறத டே பை டேவாக நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் எங்கள் கூட பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் மலேசியா ரீச் ஆகிட்டு லக்கேஜ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்பில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.